வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய காணொளியில நாம அக்கு பிரஷர் 14 பாயிண்ட்ஸ்னுடைய நன்மைகளை பார்க்க இருக்கின்றோம். சாம்ஜி தன்னுடைய ஆடியோல பேசும்போது அக்கு பிரஷர் 14 பாயிண்ட்டை பத்தின விளக்கத்தை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இருதயத்திற்கு மிகவும் காப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல உங்களுக்கு ஹை பிபியா இருந்தாலும் சரி, இரத்த கொதிப்பினுடைய எந்த வகையாக இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி ரொம்ப உறுதுணையா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாரு. அதே சமயத்துல இந்த பயிற்சியினுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்றது தூக்கமின்மைக்கு இந்த பயிற்சியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இதை மனம் வச்சு யார் யாரெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படிங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரல, அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்து போட்டு குடிச்சு பழக்கம். அப்போ அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகும்போது அதுல இருந்து நம்மளால வெளி வரவே முடியறது இல்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 புள்ளிகளும் நம்ம அப்படியே அதோட கலந்து மெர்ஜ் ஆயிட்டோம் அப்படின்னா நம்முடைய மூளை செயல்பாடுகள், நம்ம உடலுக்கு வேணுங்கிற எல்லா வகையிலும் ஓய்வு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த 14 புள்ளிகளும் நரம்புகளுக்கு வேணுங்கிற அத்தனை எனர்ஜியும் கொடுக்குது. ஏன்னா நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தி நரம்பு தளர்ச்சியை குறைச்சி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிற அளவுக்கு இந்த 14 பாயிண்ட்ஸ் நமக்கு பெரிய அளவில் நன்மை கொடுக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல எங்கேயாச்சும் ஓட்டங்களில் ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கி ஜீவகாந்த சக்தியை உடல் முழுவதையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடம்பே ஒரு அன்பேலன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு இரிட்டேஷன் ஆகும், கோவப்படுவோம், கவலை வரும். என்ன இதுக்கு ரெமெடினே நமக்கு தெரியாத ஒரு மனநிலையில் இருக்கும்போது இந்த 14 பாயிண்ட்ஸை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப அமைதியை கொடுக்கும். நீண்ட நாளா இருக்கக்கூடிய அல்சர் ப்ராப்ளம் அதை நீங்க ஏன்னா தொப்புள் சுத்தி நம்ம 6 பாயிண்ட் வந்து மனம் வைத்து செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அல்சர்னால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கருப்பை பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல் போன்ற அத்தனை பிரச்சனைகளும் இந்த 14 பாயிண்ட்ஸ் நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. ஆண்களுக்காகட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் வலிகள், இது எல்லாமே இந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ரெமெடி கொடுக்குது. அதே போல உள் உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல் போன்ற எல்லா உள் உறுப்புகளையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும்போது ஜீரண சக்தியை நல்லா அதிகப்படுத்தி கழிவுப் பொருட்களை நீக்கி நம்ம மலக்குடலை சுத்தம் படுத்துறதுக்கு இந்த பயிற்சியை விட்டா சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உள் உறுப்புகளையும் பக்காவாக சீரமைச்சுக்கிட்டே வருது. அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை பிரச்சனைகளும் சேர்ந்த ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்பில் அனுபவமாக வந்த ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு 65 வயது ஒரு பெண்மணி நம்ம மன்றத்தில் முறையாக பயிற்சி எடுத்து இன்றைக்கு துணை பேராசிரியராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது அவங்க என்னோட அறிமுகம் ஆனாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அம்மா எனக்கு இப்படி வந்து சுகர் வந்து 456 இருக்குது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இருக்குது, பிபியும் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் மாத்திரைகள் வந்து நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. எனக்கு இதனால் ரொம்ப உடம்பும் மனசும் டயர்டாகவே இருக்குது, சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்யவே முடியல, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்கேயோ நம்ம சித்தா வைத்தியம் பார்த்துட்டு அங்கே வந்து அவங்க ஏதோ மாத்திரையினுடைய ரேஷியோவை குறைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மாத்திரையினுடைய அளவு பெரும்பாலும் நான் குறைச்சிக்கிட்டேன், இந்த மாத்திரையும் இல்லாமல் நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட எங்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. இல்லைங்கம்மா, உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 65ங்கிறீங்க, மாத்திரையே இல்லாமல் உங்களால் லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும் இல்லைம்மா, சாமிஜி வந்து கட்டாயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லி கொடுங்க, அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மன்றத்து பயிற்சியோட சில முத்திரைகள் அதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு இந்த 14 பாயிண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு நான் ஒவ்வொரு புள்ளியிலையும் சில புள்ளிகளுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லிட்டோம், சில புள்ளிகளுக்கு வந்து எப்படி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த
அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தன்மைக்கேற்ப நான் படிப்படியாக சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தேன். காலையில் கம்பல்சரி உடற்பயிற்சி. அந்த பெண்மணியை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வியப்பாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் டெய்லி 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்றேன். கம்ப்ளீட்டாக நம்முடைய சாமிஜி பயிற்சியிலேருந்து நான் அந்த அக்கு ப்ரெஷர் 14 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் மனசு வச்சு செய்யறதுக்கு போது எனக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும். இந்த பயிற்சி செய்து முடிச்சுட்டு கொஞ்சம் நான் எல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு நான் சமையல் அறைக்கு போனேன் அப்படின்னா நான் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா, இப்போ இந்த மாத்திரை எந்த அளவு குறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போதாம்மா நான் போய் அந்த சித்தா டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். முன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு மாத்திரை என்னவோ கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் சாப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த சுகருக்கான மாத்திரை மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டே வாங்கம்மா. இந்த கொலஸ்ட்ராலுக்கும் உங்களுடைய பிபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனசை எப்படி ரிலாக்ஸ் வச்சுட்டு மருந்து மாத்திரை இல்லாமல் ரன் பண்ணுறீங்களோ அப்படியே வாங்கன்னு சொன்னேன். அந்த சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அம்மாவுடைய விடாமுயற்சி, மதியானம் ஒருக்கா செய்வாங்க, நைட்டு ஒருக்கா செய்வாங்க. அன்றாட வாழ்க்கையில் இந்த பயிற்சி முறையை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இது என்னோட சுவாசம்மா. நீங்கள் என்ன காரணத்துக்காக எனக்கு இந்த 14 புள்ளிகளோட விளக்கம் சொன்னீங்கன்னு தெரியல, எனக்கு அந்த பயிற்சி செய்யும்போது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு 3 வருடம் ஆகுதுங்க. ஒரு மெடிசன் கூட அம்மா எடுத்துக்கவே இல்லை. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முகம் அவ்வளோ தேஜஸாக இருக்கும். யாராவது கேட்டாக்கா என்ன மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உடனே என்ன தான் கையை காட்டுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் எனக்கு இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சாமிஜி தாங்க நமக்கு இதெல்லாம் அவ்வளோ அழகாக நமக்கு எளிமையாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் விடாமுயற்சியோடு செய்து உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் பக்குவமாக வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் இந்த பயிற்சியை நாம் அனைவரும் தொடர்ந்து விடாமல் செய்யும்போது இந்த 14 பாயிண்ட்டுடைய மேன்மைகளை இன்னும் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த பயிற்சியை வந்து கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் நமக்கு என்றும் துணை நிற்கட்டும் சொல்லிட்டு இந்த சிந்தனையத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அந்த பண்பாட்டில் வளர்ந்து வந்த ஒரு வித்தை, ஆனா அடியோட இப்ப மறந்து போச்சு. நான் இதை ஆராய்ந்த போது அது அங்கிருந்து இது கால் வருடல் கை வருடல் இவையெல்லாம் நல்ல முறையில தெரிந்து கொண்டு வந்த பிறகு கூட இந்த 14 பாயிண்டினுடைய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப நாள் தெரியல. அதன் பிறகு ஒரு டாக்டர் இத எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த நரம்புகள் வித்தையெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. இந்த 14 நரம்புகளுக்கு நாம் இயக்கம் கொடுத்துட்டா உடல்ல எல்லா பாகத்துக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் ஏற்படுத்தி விடலாம், மின்னோட்டத்தை ஏற்படுத்தி விடலாம். ஹார்ட் டிசீஸ எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் தான் கொலாஸ்ட்ரல் டெபாசிட் வர்றதுக்கு காரணம். அதாவது கொலாஸ்ட்ரல் டெபாசிட்னா ஒரு கொழுப்பு சக்தி சேர்ந்தது, அங்க கால்சியம் அப்படியே வந்து டெபாசிட் ஆயிடும். அந்த கொழுப்பு கரைய முடியாத கெட்டியானதான் மாதிரி வரும். அப்ப ஏன் கரையலன்னா அந்த வெப்பம் குறைஞ்சு போகுது. அந்த வெப்பம் குறைஞ்சுனா மின்னோட்டம் இல்லாத அந்த இடத்துல டெபாசிட் ஆகுது. ஆகையினால அதை நீக்கணும்னு சொன்னாலும் கூட எலக்ட்ரிசிட்டி அது ஓடக்கூடிய அளவுக்கு பார்க்கணும் என்ற போது இந்த அக்கு பிரஷர் அதுக்கெல்லாம் உதவுது. அப்ப பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ், இன்னும் அல்சர், இந்த மாதிரி நீண்ட கால ஆபத்தான வியாதிகளுக்கெல்லாம் லேசான முறையில செய்யக்கூடிய சிகிச்சை இது. இந்த 14 பாயிண்ட் நீங்க காலையிலையும் செய்யலாம், படுக்க போகும்போது கூட செய்யலாம். அப்படி சில நாட்கள் செய்துட்டு வந்தா உடல்ல இருக்கக்கூடிய நீண்ட கால நோய், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், வலி, இவைகளெல்லாம் போயிடும். அதை நம்ம பார்த்திருக்கோம். எல்லா வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.